பூக்கள் பூத்ததே தெரியாமல் பூகம்பமாய் மாட்டிக்கொண்டன தலையில். சரி, எப்படி? ஐயோ, இன்னைக்கு நான் எப்படி ஏன் இப்படி இருக்கிறேன்னே தெரியலையே. இங்க பாரு, அலைகள் மோதி விளையாடும் கரைகள், நரைகள் மோதி விளையாடும் தலைகள். என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் இந்த மாற்றம்? இல்ல மாற்றம்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ காலைல எந்திரிச்சதுல இருந்து ஏதோ கவிதை அப்படியே ஊற்றா அருவி மாதிரி கொட்டிட்டு இருக்குது. ஏன்னே தெரியல. ஓ, ஒரு பக்கெட் வச்சுதான் நாங்க பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னு நானே சொல்லிடுறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஷோவுக்கு வர போற கெஸ்ட் அந்த மாதிரி. எஸ், பட் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. எஸ், சங்கர் அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு முழுக்க கவிதை தமிழோடு வார்த்தை விளையாட்டா இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் பத்தி சொல்லணும் அப்படின்னா, எழுத்து இசையாக உள்ளங்களை நினைய வைக்கும் வரிகளின் விருந்தோம்பல் கவிஞர் பாடலாசிரியர் ஸ்நேகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பயமா இருக்கு. பயமா சார்? லாஸ்ட் டைம் நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா நீங்க அழுது, நான் அழுது, நாங்க எல்லாரும் அழ வச்ச ஒரு மாதிரி நெகிழ்ச்சியான எபிசோட் சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இந்த காலை நான் உங்களை கேள்வி கேக்குறேன். இல்ல என்ன முடிவோட நீங்க வந்திருக்கீங்க? ஏன் என்னாச்சு? இல்ல என்னால அதை தடுக்க முடியல. சரி, ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்ப எனக்கு கவிதையா தான் தோணுது. ஓகேவா? நல்ல விஷயம் தானே. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த காலை பொழுதை எங்க மக்களுக்காக ஒரு அருமையான கவிதையோட ஸ்டார்ட் பண்றீங்க. திடீர்னு என்னை மாட்டி விட்டீங்கன்னு என்ன பண்றது? வணக்கம். வணக்கம் தமிழாவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. துணிந்தவனுக்கு 10 கிழக்கு, பயந்தவனுக்கு கிழக்கும் வழக்கு, துணியோடு நட இலக்கினை தொடர். நன்றி. ஆஹா, நன்றி. இதுல தான் நாங்க ஆரம்பிக்கவே போறோம். இதுக்கு பேர் தான் கவிதை. காலையில சொல்லணும் இல்லையா? அதுதான் சொல்றேன். விடியல் எழுப்பியவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். விடியலை எழுப்பியவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். விடியல் எழுப்பியவர்கள் வெற்றிக்காக இயங்குகிறார்கள். நாம விடியலை எழுப்ப போறோமா இல்ல விடியல் நம்மளை எழுப்புற வரைக்கும் காத்திருக்கோமாங்கிறது நாம தான் முடிவு பண்ணணும். வேற லெவல். அப்போ நம்ம நிகழ்ச்சியை ஆல்ரெடி எழுந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க வெற்றியாளர்கள் அர்த்தம். சங்கர் எந்திரிச்சிட்டாங்க இல்லையா? எஸ், நானே ஒரு வெற்றியாளன் தான். வெற்றி நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன பண்றேன்னு தெரியலையே. எனக்கு இதுல எப்பவுமே ஒரு டவுட் இருக்கு கவிஞரே. எது கவிதை? ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போது நான் ஆக்சுவலா ஒரு கவிதைன்னு எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு லவ் இது இருக்கும் இல்லையா, அப்போ ஒரு கவிதை எழுதிட்டு இருந்தேன். 4 பேர்கிட்ட காமிச்சப்போ சூப்பரா இருக்கு கவிதை, நீ கவிஞர் ஆயிட்ட அப்படின்னாங்க. ஒரு கட்டத்துல அதுக்கப்புறம் எல்லாருமே கவிதையெல்லாம் எழுத பார்க்கும்போது எது கவிதை அப்படின்னே தெரியல. இப்போ பூ கேட்டா பூன்னு எழுதி அது ஒரு கவிதை அப்படிங்கிறாங்க. நிலான்னு எழுதி நிலான்னு கவிதையே எழுதி எதுக்கு கவிதைக்கு கவிதை? நீயே ஒரு கவிதை தானேங்கிறாங்க. இப்போ ஆக்சுவலா எது கவிதை? அடுத்து இப்ப அதிகபட்சமா கடந்த ஒரு 20 ஆண்டுகளா தான் கவிதை வந்து ரொம்ப எளிமையாயிடுச்சு. என்னன்னா 4 வார்த்தைகளையோ 4 வாக்கியங்களையோ மடக்கி போட்டுட்டா கவிதைன்னு வருது. மரபு கவிதைகள் மட்டுமே மகுடம் சூடி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அவ்வளவு இலகுவாக எல்லா வரிகளையும் கவிதை என்ற கோட்பாட்டுக்குள் கொண்டு வரவே முடியாது. மரபு கவிதைகள் மகுடம் சூடிட்டு இருக்க காலங்கள் நான் கூட அப்போ வந்திருக்க முடியாது. வந்திருந்தா ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது, ஒரு கோட்பாடு இருக்குது, அதில் ஒரு லயம் இருக்குது, சந்தம் இருக்குது, அது இலக்கணம் இருக்குது, இலக்கியம் அது மாறாமல் இருக்குது, ஒரு சப்தம் இருக்குது, அது பொருள் இருக்குது, அது ஒரு அழகியல் இருக்குது. ஆனால் சமீப காலத்தில் ரொம்ப எளிமைப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே எழுத ஆரம்பிச்சாங்க. தவறுன்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா அது வந்து எப்போதுமே வந்து ஒரு இறுக்கமான படைப்புகள் கால அளவில் வந்து மக்களுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் வேண்டி வாக்கியங்களாக இருந்தாலும் வார்த்தைகளாக இருந்தாலும் ஒருவர் கேட்கும் பொழுது சுவைபட சொல்லுகிற தன்மை தான் தற்போது கவிதைகளாக உணரப்படுகிறது. தற்போது கவிதைகள். ஆமா. சோ இந்த கவிதைகள் வார்த்தைகள் பத்தி பேசுறப்போ கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆச்சு நீங்க தமிழ் சினிமாக்கு வந்து அற்புதமான பாடல்களை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. திரும்பி பாக்குறப்ப எப்படி இருக்கு ஸ்நேகன் அவர்களே? இப்ப எல்லாம் ஃபீல்டுல பிஸியா இருக்க வேண்டாம், ஃபீல்டில் இருக்கிறதே சாதனை. ஏன்னா இன்னைக்கு நிறைய வழிகள் திறக்கப்பட்டதுனால நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க, புதியவர்கள் நிறைய எழுதுகிறாங்க. பாடல்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, பாடல்களுடைய அளவு கூட அந்த டூரேஷன் இருக்கு இல்லையா அது கூட குறைஞ்சிருச்சு. பாடல்கள் இல்லாமல் நகருகிற தலைமுறையாக இது இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ உள்ள பாடல்கள் இருக்குது, நாம் எதிர்பார்த்த பாடல் இல்லை. ஆனால் நாம் எதிர்பார்க்கிற பாடல் மீண்டும் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கவிஞரே,
இப்போ எனக்கு ஒரு விஷயம், நான் அந்த ஃபேஸை பார்த்து ஒரு விஷயம் கண்டுபிடிச்சு சொல்லுவேன். அப்படியே பார்க்கும்போது கொஞ்ச நாளா உங்க கண்கள்ல தூக்கம் இல்லாத மாதிரி தெரியுது. இதுக்கு காரணம் 2 வார்த்தை, ஒன்னு காதல், ஒன்னு கவிதை. இல்லை, எல்லாருமே இதை கேட்டுட்டு உண்மையிலேயே என் மகள்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பொழுதுகள் தான் இந்த உறக்கம் இல்லாத பொழுதுகள். அது அழகாக இருக்கு. ஏன்னா இப்பெல்லாம் முழுக்க அது எப்படின்னா, இப்பதான் ஆக்சுவலா போட்டோ பார்த்தோம், நீங்க ரிலீஸ் பண்ணிருந்தீங்க, அவ்வளோ கியூட்டா இருந்தாங்க. அது மனைவி வந்து கன்சீவ் ஆன உடனே அந்த தூக்கம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. மகள் பிறந்தோன்னா சுத்தமாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எல்லாரையும் எல்லா நேரத்துலையும் நானே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால சரியா இருக்கு. அவங்க வளர்ந்த பிறகு தூக்கமும் வளர ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த பேர் சூட்டும் விழா மறக்கவே முடியாது, அதை பத்தி சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, எங்களுக்கு வந்து என்னுடைய நல்ல விஷயங்கள் எல்லா விஷயங்களுக்குமே நான் ஆலோசனை கேட்பதும் என்னை வழிநடத்துவதும் சமீப காலமாக நம்மவர் அவர்கள் தான். அதனால வேண்டி எனக்கு திருமணம் அவர் தான் செய்து வைத்தார். அதனால் குழந்தை பிறந்தோடனே முதல் தகவல் அவருக்கு தான் கொடுத்தேன். அப்போ அமெரிக்காவில் இருந்தார். அப்புறம் அமெரிக்காவிலேருந்து வந்த உடனே பெயர் வைக்கணும்னு சொன்னேன். எந்த மறுப்பும் இல்லை, உடனே அழைச்சிட்டு வாங்க அப்படின்னார். அப்படி தான் வந்து அந்த நிகழ்வு நடந்துச்சு. பேர் செலக்ஷன் விஷயத்த சொல்லுங்க, அதுதான் மெயின். இல்லை, பொதுவாக வந்து நானும் என் மனைவியும் முன்னாடி நாங்கள் திட்டமிட்டு வச்சிருந்தது பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தை பிறந்தால் சிநேகனே பேர் வைக்கணும், பெண் குழந்தை வந்தால் கன்னிகானே பேர் வைக்கணும். ஏன் வைக்கக்கூடாது, நம்மளை நம் பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடாது, ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். ஆக்சுவலி இது ஒரு புது ஐடியா. ஆமாம், ஏன்னா இப்போ நிறைய பேர் 1ஆம் 2ஆம் 3ஆம் மன்னர்கள் அந்த மாதிரி அரசர்களுடைய பேர்கள் இருக்கலாம், அது மாதிரி இருந்துட்டு போட்டுமே. பெண்கள்னா பெண்களோட 2ஆம் 3ஆம் 4 அப்படி வந்துட்டு போகட்டும், நல்லா இருக்கட்டுமே, ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருந்தோம். ஆனால் அதற்கு வந்து இறைவனும் இயற்கையும் இடம் கொடுக்கலை. என்னன்னா 2 பேர் வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே, இரட்டையர்கள் வரப்போகிறாங்கன்னு சொன்னோடனே நாங்கள் அதை விட்டுட்டோம். சரி, ஓகே, இது என்ன நடந்தாலும் சரி வந்து நம்ம ஒரு பேர் சுட்டுட்டு நாங்கள் அங்கே போகும்போதும் நினச்சோம், ரொம்ப வந்து ஏதாச்சும் வரலாற்று நேம் அந்த மாதிரி வைப்பார் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அவர் சொல்லும் பொழுது அடுத்த ஜென்ரேஷன் வந்து வேறு மாதிரி இருப்பாங்க, முழுக்க அவர்களுக்கு இந்த கவிதையையும் இந்த காதலையும் கடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஏன்னா டெக்னாலஜிக்குள்ளே அவங்க முழுக்க போயிடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த பேரை அவர் செலக்ட் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சொல்லும்போது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா ஒருவேளை வந்து 2 பேத்துக்குமே, எங்கள் 2 பேத்துக்குமே அவ்வளோ மகிழ்ச்சி. ஏன்னா எங்கள் கூடயே இருக்கிறது காதலும் கவிதையும், அது குழந்தைங்களும் கூட வந்துருச்சுன்னா அவ்வளோதானே. அதனால வேண்டி இந்த நேரத்தில் நம்மவருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். நிச்சயமா. இப்போ ரீசெண்டாக ஒரு பாடல், உங்களுடைய பாடல் ரிலீஸ் ஆயிருக்கு, மெட்ராஸ் மேட்னி அப்படிங்கிற படத்துல இருந்து. அந்த பாட்டை பற்றி சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப புரட்சிகரமான ஒரு வரிகள் அதில் இருக்கிறது. நாங்கள் 2 பேரும் ஆக்சுவலாக பார்த்தோம். ஆனால் அதை இவ்வளோ எளிமையாக எவ்வளோ பேரால சொல்ல முடியும் அப்படின்னு தெரியல. மேபி அங்கே தான் இந்த கவிஞர்கள், பாடலாசிரியர்கள் தனியாக நிற்கிறாங்க. நான் எப்படி பூவை பற்றி ஒரு கவிதை சொன்னேன்னா, அதில் பெருசாக பெரிய ஃபிலாசபி இல்லை, இருந்தாலும் வாழ்வியலோடைய நிகழ்வுகளை அதை அழகாக சொல்கிறதுக்கான ஒரு மொழியாக தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதனால தான் பழைய மெட்டிலேயே அந்த டியூனையை போட்டோம். அந்த குரல், அந்த வடிவமைப்புலாம் வடிவேலு சார் பாடியிருக்கிறாரு. வடிவேல் சார் தான் அதுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு முடிவு பண்ணோம் எங்கள் டீமே எல்லாருமே. அப்போ நாங்கள் பண்ணும்போது இது சும்மா ஜாலியாக பண்ணணும். ஐடியில் வந்து 24/7 அவங்க மிஷின் மாதிரியே இருக்காங்க எல்லாருமே. அவர்களை சட்டையரும் பண்ணணும், அதே நேரத்தில் அவங்களுக்குள்ள ஒரு வழி இருக்கு இல்லையா, அதையும் சொல்லணும். அவங்கள சொல்லும்போது எல்லா தரப்பினருக்கும் அது போய் சேரும் அப்படின்னு தான் அதை சொல்லியிருந்தாங்க. பொதுவாகவே நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, இலகுவாக சொல்லிட்டீங்க அப்படின்றீங்க. கவிதை எவ்வளவு கடினமாக வேண்டுமானாலும் சொல்லலாம். காரணம், கவிதை படித்தவர்களுக்கு. பாடல் எளிமையாகத்தான் இருக்க வேண்டும். காரணம், அவர்கள் பாமரர்களுக்கு போய் சேரணும். எனக்கு தெரிஞ்சு அது உங்களுடைய பாடல் வரிகள்லயே இத்தனை வருடங்களா, 30 வருடங்களா தொடர்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க எளிமையா எல்லாருக்கும் போய் சேரணும்னு. அப்படி பாக்குறப்போ காதல் இருந்தே ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் தகுந்த மாதிரி காதலையே வேற வேற பரிமாற்றங்களை நாங்க பார்த்திருக்கோம். அது வந்து அரளி செடியில் முடிச்ச துளசி செடியா காதலா இருக்கட்டும், இல்ல அறியாத வயசு அதுவா இருக்கட்டும், இல்ல இந்த பக்கம் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரமா இருக்கட்டும், இது 3த்துலயே வந்து காதலுடைய பரிமாற்றங்கள் அவ்வளவு வெளுதா இருக்கு. ஆமாம், உங்களுக்கு அந்த சூழலும் அந்த கதாபாத்திரமும் தான் வார்த்தையை தீர்மானிக்கும். என்னன்னா நீங்கள் வந்து எப்போதுமே பாடல்களுக்கு கவிதைகளுக்கு நான் முதலாளி, பாடல்களுக்கு நான் வேலைக்காரன். கதை என்ன கேட்குதோ அதை நான் கொடுக்கணும், கதாபாத்திரம் என்ன கேட்குதோ அதை நான் கொடுக்கணும். அப்போ கேட்டதை கொடுக்கிற ஒரு சேவகனாக பாடல் முன்பு நான் கை கட்டி நிற்கிறேன். ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரி
கதைக்கு பொருத்தமான மாதிரி, மெட்டுக்கு வந்து சரியாக அமைகிற மாதிரி, கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்போ நான் கொடுக்கறதுக்கு தயாராட்டினவே பாடலுக்கு நான் சேவகனாக தான் நான் இருக்கேன். அதனால் வேண்டி இப்போ அரளி விதையில் முளைத்த துளசி செடியா காதல், துளசி செடியா காதல். எல்லாரும் வெறுக்கிறாங்களே, காதலர்கள் புனிதமாக நினைக்கிறாங்க, ஆனால் வெளியில் உள்ளவங்க வெறுக்கிறாங்க. இப்போ வெளியில் உள்ளவர்கள் அரளி விதையாகவும் காதலர்கள் துளசி செடியாகவும் நாங்கள் வந்து ஒரு ஓமை எடுக்க வேண்டியிருக்கிறோம். அப்போ இந்த அறியாத வயசு எடுக்கும்போது அந்த வயதில் நம்ம பாடும்போது அவர்கள் கூட பாடலை, அவர்களுடைய இணக்கத்தையும் அவர்களுடைய ஊடல் கூடலையும் தூரத்திலிருந்து மூன்றாம் கண் பாடுது. அப்போ அதுதான் மாண்டேஜ்னு இப்போ சொல்கிறோம் நம்ம. அப்போ அது ரெண்டுக்குமே காதல்னான்னு தெரியாது, காமம் தெரியாது, பிரிவு தெரியாது, உறவு தெரியாது. ஆனால் கூட இருந்தால் சுகமாக இருக்குன்னு மட்டும் ரெண்டுக்கும் தெரியுது, ரெண்டு குழந்தைகளுக்கும். அப்போ தான் நம்ம வந்து அங்கே தொடங்குறோம், அறியாத வயசு புரியாத மனசன். இது ஏன்னா அந்த கதாபாத்திரம் தான் தீர்மானிக்குது அந்த வரியை. மூன்றாவது ஒரு பாட்டுக்கு நீங்கள் வந்தீங்க, ஏன்னா ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும். என்ன ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருந்தேன்னு வச்சுங்களேன், நான் குற்றவாளி. காதல்னு சொல்றாங்க அனைவரும் போது நான் நிரபராதி. காதல் ஒரு கண்ணாமூச்சி கலைவரம். ஏன்னா காதலுங்கிற பேரில் இவர்கள் அவசரத்தை அவசரமாக கொட்டி தீர்த்து விடுகிறார்கள். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், காதல்னு சொல்றாங்க அனைவரும் சொல்றாங்க. நீங்க சொன்னதுல அந்த 30 வருட காதலுடைய பரிமாற்றத்தையும் சொல்லிட்டீங்க. அந்த காலத்துல இப்படி எல்லாம் லவ் பண்ணிருக்காங்க போல இருக்கு, கவனிச்சீங்களா? ஆமா, இவர் இந்த காலத்துல பிறந்தாரு. உங்களுக்கே 2K கிட்ல குழந்தை இருக்குங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. இது தேவையில்லை, நம்ம நிறைய பேசிட்டோம் இந்த செக்மெண்ட்ல. இன்னும் உங்களோட நிறைய செக்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம விளையாட வேண்டி இருக்கு. உங்களுக்கு பல டெஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறேன் நான். ஓகேவா? நான் பொதுவா படிக்க தெரியாத பையன், அதனால வேண்டி இப்படிதான் அந்த கவிஞர்கள் வந்து சிம்பிளிசிட்டி ஒன்னு சொல்லிப்பாங்க இல்லையா, இதெல்லாம் நான் பழகிக்கணும்னு நினைக்கிறேன். படிக்க தெரிஞ்சவங்க தான் பயப்படணும், மார்க் குறைஞ்சிருமான்னு. படிக்கவே தெரியாது, வர்றது லாபம் தானே. கவிஞரே சொல்லுங்க. இந்த செக்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு செக்மெண்டா இருக்க போகுது. ஓகே, ஏன்னா இதை பத்தி நம்ம இது வரைக்கும் அவர்கிட்ட சொல்லல. ஓகே, நான் ஒரு வார்த்தையில ஒரு விஷயம் சொல்லுவோம், ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவோம், ஆன் த ஸ்பாட் நீங்க அதுக்கு கவிதை சொல்லணும். தெரிஞ்சா சொல்றேன், தெரிஞ்சா சொல்றேன். அப்படிதான் சிம்பிளா சொல்லுவாங்க, ஆனா அது வேற மாதிரி இருக்கும். இந்த காலையில எக்ஸாம் அப்போ நல்லா படிச்சிட்டு வர பசங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? படிக்கலடா, ஒண்ணுமே படிக்கலடா, நீ படிச்சிட்டியாடா, அது காமிடா அப்படிமா. கடைசியில மார்க் நீங்க ஒருத்தர் கேள்வி கேட்கணும்னு 2 பேரும் வந்து மெனக்கட்டு ஒரு டியூஷன்லாம் வச்சு படிச்சு முடிச்சுட்டு வந்து உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு பெரிய குறிக்கோளோட இருக்கு. ஆனா மோதுறது தமிழோட, நாங்க வச்சிட்டு இருக்குது வெறும் பென்சில். ஓகே, முயற்சி பண்றேன். ஓகே, முதல் விஷயம், அப்பா. அவனது ஒரு துளி உதரம் தான் நான். அடுத்து அண்ணன். பெயரிடப்படாத தகப்பன். மனைவி. இன்னொரு தாய். வெற்றி. இளைப்பாறுவதற்கான நிழல் குடை. மகள். தாயின் மறுபிறவி. நண்பன். என் சமகால தோழமை. தாய். என்னுள் நிறைவி பரவி கிடக்கும் இந்த அண்டம். அடுத்து நான் கேட்க போறது நினைச்சோம்னா அவரே கிடுகிடுத்துருவாரு, உங்க எதிர்த்தாப்புல இருக்கிற ஆங்கர். எனக்கான கண்ணாடி. கவிஞரே, மறுபடியும் அதாவது கேள்வி கேட்க போறது நாங்க தான், எங்களுக்கே வார்த்தைகள் தடுமாறுது. ஆனா அது அவ்வளவு இயல்பா எல்லார் மனசுலயும் நேரா நெஞ்ச தொடுற மாதிரி சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா இது என்ன தெரியுமா, இது அந்த தர்மி சீன் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி அதுலயாவது அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஏற்கனவே நீங்க வந்து சத்தியமா எனக்கு தெரியாதுங்க, நீங்க சொன்னீங்க. இது கூட எனக்கு நீங்க வந்த உடனே இந்த இது டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்பேன். திடீர்னு சொன்னது இதுக்கே இப்படின்னா இன்னும் டிப்ஸ் எல்லாம் கொடுத்து க்ளூ எல்லாம் கொடுத்துருந்தோம்னா அப்பதானே நிகழ்ச்சி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படிதானே பண்ணணும். எஸ், அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து ஒரு ஸ்பெஷலான ஒரு செக்மெண்ட் என்னன்னா, கேள்விகள் கேட்போம். சராமாரியா இருக்கும், கேள்விகளுக்கு சட்டு சட்டுன்னு நீங்க பதில் சொல்லணும். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா. அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள்லாம் இருக்கு, நம்ம ப்ரிப்பேர் வேற பண்ணிட்டு ஒரு போட்டோ காமிச்சு தான் கேள்விகளே இருக்கும். ஓகேவா? இதுலாமா ஸ்டைல் ராஜராஜன் வாழை விட பெருசா இருக்கு. ஐயா, இதான் போட்டோ. முதல் போட்டோ
இல்ல ஆமா. இப்ப இதோட ஒரிஜினல் போட்டோ பாக்குறீங்களா? அதான் ஆனா டூப்ளிகேட் வந்து மணி ஹேஸ்ட் ப்ரொஃபசர் மாதிரி இருக்கீங்க. ஒரிஜினல்ல மணி ஹேஸ்ட் ப்ரொஃபசர் மாதிரி இருக்கீங்க. இப்ப கேள்வி என்னன்னா, ஏன் அதுக்கப்புறம் தொடர்ந்து நடிக்கல? இல்லை, எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நான் எழுதுறதை விட்டுருவணும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துச்சு. அதனால் இப்போ நான் அந்த தவறை நான் வந்து அனலைஸ் பண்ணுறேன். இப்போ நிறைய கதை கேட்க ஆரம்பிக்கிறேன். இப்போ நல்ல கதாபாத்திரம் வந்தால் கூட பண்ணுறது தயாராக இருக்கேன். ஏன்னா சினிமாக்குள்ளே தானே இருக்கும், எல்லா வேலையும் பண்ணலான்ட்டு. அடுத்த போட்டோ, அடுத்து எங்க எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச போட்டோன்னு சொல்லலாம், என் தகப்பனாரோடையது. ஏன்னா இந்த மாதிரி போட்டோக்கள் வந்து அம்மா கூட இல்லைங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது. அம்மாவுடைய தனி போட்டோ மட்டும்தான். கிராமத்தில் போட்டோ எடுத்தாவே வயசாகிடும்னு சொல்லி பயமுறுத்தி சின்ன வயசுலேருந்து எடுக்காமல் இருந்தாங்க. நான் ஏதோ ஒரு வெக்கேஷனில் அம்மாவை தனியாக எடுத்தேன். அந்த ஒரு ஃபோட்டோ தான் நான் இன்ன வரைக்கும் அதை புதுப்பிச்சு வச்சிட்ருக்கேன். அப்பா வந்து எனக்கு வந்து அம்மாவுக்கு நிகரான ஒரு தாய்மையான ஒரு மடி. அது என்னை பொறுத்த வரைக்கும் அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மரியாதையும் அப்போ காலம் எனக்கு கொடுக்க விடல. அது எல்லாத்தையும் எங்கள் அப்பாவுக்கு கொடுக்குறேன். அதுக்கே நான் காலத்துக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்து எங்களுடைய தமிழ் சினிமாவின் ஃபேவரட் காம்போ யுவன் அவர்களும் ஸ்னேகன் அவர்களும் சேர்ந்தால் அந்த இடத்துல மேஜிக் தான். யுவன் ஒவ்வொரு படத்துக்கும் கம்பேக் கொடுக்குறாரு அப்படின்ட்டு தான் இங்க இதெல்லாம் போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியால. யுவனோட நீங்க எப்போ கம்பேக் கொடுக்க போறீங்க? அதை யுவன் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா யுவன் ஏன்னா சமீபத்தில் வந்து எங்கள் கூட்டணிங்கிறதே அமீர், யுவன் சார், நான் எல்லாருமே. சிலதில் வந்து அமீர் சார் இல்லாமலே வெளிப்படங்களுக்கு எழுதுனதும் நல்ல பிரபலம் கிட்டாயிருக்கு. இவன் கூட நான் சேர்ந்த எல்லா பாட்டுமே ஹிட் இது வரைக்கும். அதனால் நானே எதிர்பார்த்துட்ருக்கேன். இப்போ ஒரு 2 நாட்களுக்கு முன்பு கூட அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். மீண்டும் வந்து ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இவனுக்கான ஃபேன் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டு ஃபேன்ஸ். அவர் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அது ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கு. ஆனால் நிச்சயமாக இவன் மறுபடியும் வெகுண்டு ஒரு மாதிரி ஒரு பிரமிப்போட வெளியில் வர்றதுக்கான எல்லா வேலையும் செய்துட்ருக்கிறாரு. அந்த வேகத்தில் நானும் கூட இருப்பேன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. அண்ட் இப்போ ஸ்னேகன் அவர்களே, நீங்கள் இதை கவனிச்சிங்களா என்னன்னு எனக்கு தெரியல, தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்களில் தான் அந்த படத்துடைய முடிவோ இல்லை அடுத்த வர காட்சியோ வந்து பாடல் வரியிலேயே இருக்கும், உன்னிப்பாக கவனிச்சா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காதலில் வந்து அந்த பாடல் வரிகள்லேயே காதல் படத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி பருத்தி வீரனுடைய இறுதியில் என்ன நடக்கும் அப்படிங்கறத நீங்க பாடல் வரியாவே வச்சிருப்பீங்க. கொன்னா கூட குத்தமுள்ள சொன்னா சாகம் இந்த புள்ள. இது இயக்குனருக்கே ஆச்சரியம் தான். ஏன்னா அவர் கிளைமேக்ஸ் எனக்கு சொல்லலை. பாடல் எழுதும்போது இயல்பாக அந்த டியூனும் அந்த சூழ்நிலையும் கேட்டதுனால எழுதிட்டேன். அதை கேட்டதுனாலே என்னை வந்து அந்த ஒரு வரிக்காக வேண்டி எனக்கு ஃப்ளைட்டு போட்டு மதுரைக்கு ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது என்னை வர சொன்னார். வர சொல்லி யார் உங்களுக்கு கிளைமேக்ஸை சொன்னதுன்னு எனக்கு கேட்டேன். எப்படி இது லீக் அவுட் ஆச்சு கோவத்தில் தான் கேட்டார். நீங்கள் எப்போங்க என்கிட்ட கிளைமேக்ஸை சொல்லியிருக்கீங்க? சுச்சுவேஷனே ஒழுங்காக சொல்ல மாட்டீங்க, இதுதான் வருது எழுதுங்கட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நாங்கள் ஜாலியாக பேசும்போது சொல்கிறது. சுச்சுவேஷனே கூட இதுதான் இந்த இடத்துல ஒன்று வரும். ஏன்னா அவர் வந்து ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே கூட ஒரு பாடலை அடக்கணும்னு நினைக்க மாட்டார். இந்த இடத்துல ஒன்று வருது, என்ன சொல்லலாம், நல்லா அவ்வளோ சுதந்திரம் கொடுக்குற ஒரு இயக்குனர் எப்படி வந்து கிளைமேக்ஸை சொல்லுவார். அப்போ கேட்டால் நான் சொன்னேன், இல்லைங்க மதுரைக்காரி பாடுனா அப்படி தானே பாட முடியும். ஏன்னா அங்கே மதுரையில் வந்து ஆண்களை விட பெண்களுக்கு ஒரு வீரம் இருக்கு, ஒரு பிடிவாதம் இருக்கும். அந்த பிடிவாத குணம் தானே காதலோட வெளிப்பாடாக இருக்காங்க. எத்தனை வாட்டி சீனில் நீங்கள் மிரட்டிருக்கீங்க அவளை, ஏய் பார்த்துக்கடா எதாவது நடந்துச்சுன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி கதாநாயகி மிரட்டிட்டு போகிற சீன்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க, அதை வச்சு எழுதுனது தான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு. ஆனால் அதே மாதிரி அந்த படம் வெளிவந்த பிறகு நிறைய பத்திரிகைகள் அந்த படத்தை பற்றியான விமர்சனங்களை தவிர்க்காமல் எழுதப்பட்ட வரி அந்த வரி. நீ கொன்னா கூட குத்தமுள்ள சொன்னா சாகும் இந்த பிள்ளை பருத்தி வீரன் எழுதிடுவேன். சீக்கிரமாக நீங்கள் எழுதின ஒரு பாட்டு இப்படிங்கிறதுக்குள்ள பாட்டு எழுதி முடிச்சிட்டோம். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் தான் வெறும் 15 நிமிஷம் எழுதுனது சார். அந்த மாதிரி அவர் ஒரு வாழ்க்கையுமே அவ்வளோ ஷார்ட்டில் எழுதுனது தான். நிறைய பாட்டு அந்த மாதிரி இருக்குது. சும்மா திடீர்னு வேறு வழி இல்லை, நாளைக்கு ஷூட்டிங் வாங்க இன்றைக்கி வந்திருப்பாங்க, வேறு யாராச்சும் எழுதியிருப்பாங்க சரியில்லைன்னு கொண்டாடுவாங்க. எனக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க எல்லாருமே, ரொம்ப அவசரமாக பாட்டுன்னா சினேன்ட்ட போகலாம்பாங்க. ஆனால் சில பாடல்கள் ரொம்ப இழுத்துரும், 4 நாள் 5 நாள். அது வந்து எனக்கு தோழா பாட்டு தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் எழுதினேன் அதை. எஸ், ஸோ இன்னைக்கு எங்களுக்கு தமிழ் சினிமாவுடைய மிகச்சிறந்த பாடல்கள் எல்லாத்தையுமே இசை இல்லாம கேட்ட மாதிரி இருந்தது. ரொம்ப 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 நன்றி. உங்களுக்கு லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர்.
நன்றி. ஸோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் அற்புதமான பாடல் வரிகள் கவிதைகள் பற்றி பேசினோம். பாடல் ஆசிரியர் கவிஞர் ஸ்னேகன் அவர்கள் வந்திருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான எபிசோடில் சீக்கிரம் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கர் மற்றும் பூஜிதா. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி.